கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை இன்றைக்கும் உங்க சரீரத்தில், நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குமானால் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மரணத்தை இயேசு சகித்தார் என்று சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிலதை நம்முடைய வாழ்க்கையிலே செத்து போன சிலதை உயிர்ப்பிக்கும்படி, சில நரம்பெல்லாம் செத்து போச்சில்ல, அதை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். சில எலும்பெல்லாம் பிராக்சர் ஆகி போச்சில்ல, அந்த போன்ஸ் கர்த்தர் சரி செய்கிறார். ஆமென். எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் இரத்த நாளங்களையும், சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குல்ல, அத உங்களை தெரியாமலேயே அவர் அறுவை சிகிச்சை செஞ்சு வெளியே எடுத்துறார். எந்த டாக்டரும் நல்ல மருந்து கொடுக்கல, சுகருக்கு டேப்லெட்ஸே இல்ல வேற அப்படின்னு டாக்டர் சொல்லி விட்டுருக்கிறார். உங்க ரத்தத்தோட இயேசு ரத்தம் கலந்தாச்சு, உங்க சுகர் போயாச்சு. பிளட் பிரஷர் தாங்க முடியல, வேலை கூட செய்ய முடியல, ஒரே டென்ஷனா இருக்குது எனக்கு. பிரஷருக்கு டேப்லெட் சாப்பிட்டு 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 முடியல பாஸ்டர். கர்த்தர் சொல்றார், கலங்காத, உடைய சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் இரத்தத்தை தெளிக்கிற உன் பிரெயினை என் ரத்தம் கண்ட்ரோல்ஸ் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு அவரை விசுவாசித்து கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய சமூகத்தின் மேன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயேசுவின் வல்லமை உன் சரீரத்தில் இறங்குகிறது. பெற்றுக்கொள், நீ சுகமாகிறாய். ஷபரகாசி, அற்புத சுகம், விடுதலை. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? யாராலையும் முடியாது தானே, கர்த்தரால முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றும் இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே.